வணக்கம். நலம் வாழ ஈஸ்வரி. சளி, இருமல், காய்ச்சல், மூச்சு திணறலுக்கு பல சித்த மருந்துகள் இருக்கு, பல மூலிகைகளும் இருக்கு. ரொம்பவும் எளிமையான மூலிகைகள் 2 பயன்படுத்தி எப்படி இதை முற்றிலுமாக குணமாக்கலாம் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2 மூலிகைன்னு சொன்னேன். அந்த 2 மூலிகை என்னன்னா, ஒன்று குப்பைமேனி, இன்னொன்று திருநீற்று பச்சிலை. குப்பை மேனி 3 கைப்பிடி இலை எடுத்து கழுவி சுத்தம் செய்து வச்சுக்கலாம். 9 மிளகு எடுத்து லேசா தட்டி வச்சுக்கலாம். இந்த 2ஐயும் 6 டம்ளர் தண்ணியில கலந்து சிறு தீயில வச்சு 3 டம்ளர் ஆனதும் இறக்கி வடிகட்டி ஆற வச்சு 3 பாகமா பிரிச்சு காலை, மதியம், மாலைன்னு 3 நாள் மட்டும் குடிச்சா போதும். 3 நாள் 3 வேளை குடிச்சா போதும். அடுத்து திருநீற்று பச்சிலை. திருநீற்று பச்சிலையும் 3 கைப்பிடி எடுத்து 9 மிளகு தட்டி போட்டு 6 டம்ளர் தண்ணி வச்சு 3 டம்ளர் ஆனதும் இறக்கி வடிகட்டி 3 பாகமா பிரிச்சு காலை, மதியம், மாலைன்னு 3 வேளை 3 நாள் குடிச்சா போதும். ஆக 3 நாள் குப்பைமேனி இலை கஷாயம், 3 நாள் திருநீற்று பச்சிலை கஷாயம் குடிச்சு வந்தா கபம் வேரோடு அறுக்கும், நுரையீரல் பலப்படும். குப்பைமேனி இலை, திருநீற்று பச்சிலை ஃப்ரெஷ்ஷா கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடைகளில் பொடியாக கிடைக்கும், வாங்கி 3 கைப்பிடிக்கு பதில் 3 டீஸ்பூன் பயன்படுத்தலாம். கொரோனா தொற்று இருக்கிற சூழ்நிலையில மிக எளிமையான முறையில் நுரையீரலில் இருக்கிற கபத்தை குப்பைமேனியும் திருநீற்று பச்சிலையும் முற்றிலுமாக வெளியேற்றி நம்மை பாதுகாப்பாக வைக்கும். பக்க விளைவுகள் அற்ற மிகவும் எளிமையான முறை. நீங்க எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் நிறுத்தாம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வாங்க. 6 நாளுக்குள்ளேயே நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகி ஆரோக்கியமா வாழலாம். இது போன்ற எளிமையான மூலிகை தீர்வுகளை தொடர்ந்து பெற நலம் வாழ ஈஸ்வரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.